வணக்கம், வெல்கம் டு சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ். நம்ம யூபிஎஸ்சி மெயின்ஸில் தமிழ் இலக்கியம் 2ஆம் தாள். ஸோ தமிழ் இலக்கியம் விருப்ப பாடம் இருக்குது. அதில் 2ஆம் தாளில் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளை அழகியல் பார்வையில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை தொடர்களாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமியில். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் தமிழ் இலக்கியம் சம்மந்தப்பட்ட ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் தமிழ் இலக்கியத்தை பாடமாக எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கள், இந்த காணொளிகள் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்திய குடிமைப்பணித் தேர்வு யூபிஎஸ்சி மெயின்ஸில் தமிழ் இலக்கியத்தில் 2ஆம் தாளாக இருக்கக்கூடியதில் குருபீடம் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு. அந்த சிறுகதை தொகுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான் எங்கோ யாரோ யாருக்காகவோ அப்படின்ற சிறுகதை. ஸோ இந்த சிறுகதை தொகுப்பில் ஒவ்வொரு சிறுகதையும், அதாவது குருபீடம் சிறுகதை தொகுப்பில் ஒவ்வொரு சிறுகதையுமே ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு உத்திகளோட கையாண்டிருப்பார். ஸோ இந்த எங்கோ யாரோ யாருக்காகவோ அப்படின்றதில் என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கதை சுருக்கம் நம்ம சொல்லிடலாம். கதை சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டரே வந்து பார்த்தோம்னா பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா, இந்த எழுத்தாளர் இருக்கார் இல்லையா, அவரே வந்து பார்த்தோம்னா பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அவரும் இந்த கதையில் வந்து ஒரு பகுதியாக வந்து இருந்திருப்பார். இது வந்து நிஜத்தில் நடந்ததா அல்லது வந்துட்டு இது ஒரு கற்பனை கதையா அப்படின்றது ரெண்டும் தெரியாத மாதிரி ஒரு கதையோட போக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த கதையோட சுருக்கம் வந்து என்ன அப்படின்னா, நண்பர், அதாவது இவர் இருக்கார், ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவரோட நண்பரும் வந்து சேர்ந்து பாரில் பீர் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கல் குடிக்கிறாங்க, டாடி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இடையில் பார்த்தோன்னா இவரோட நண்பர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தவர், ஒரு வெக்கேஷனுக்காக வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த இந்தியாவிலேருந்து சும்மா ஒரு வெக்கேஷனில் என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. ஸோ அவர் கூட வந்துட்டு இந்த எழுத்தாளர் பயணம் பண்ணுறாரு. அப்படி பயணம் பண்ணும் பொழுது ஒரு பாருக்கு போகிறாங்க, அங்கே பீர் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பெண்ணை அழைச்சிக்கிட்டு தன்னோட இச்சைக்காக அவர் வந்து தேடிட்டு இருக்கார். யார்? இவருடைய அமெரிக்க நண்பர். ஸோ அதனால் அவரோட இச்சைக்கிணங்க வந்து பார்த்தோம்னா ஒரு பெண் வந்து இருக்காங்க, ஒரு அபலை பெண் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து காரில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு கல்கடையில் வந்து டாடி ஷாப்பில் போயிட்டு கல்லாம் வந்து குடிச்சிட்டு அப்புறம் ஒரு கம்மங்கொள்ளத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் நண்பர் வந்துட்டு இவருக்கு இருக்கக்கூடிய அந்த தயக்கத்தினால வந்து அந்த பெண் கூட வந்து இவர் போகலை. ஸோ இவருடைய நண்பர் மட்டும் போயிட்டு அவரோட பர்பஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுறாரு. ஸோ திரும்பி வந்துட்டு அந்த பொண்ணு வந்து என்னை உங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குது. அந்த பொண்ணு வந்து என்னென்னா, ஏற்கனவே கணவனால் அதான் தன்னோட சொந்த தாய்மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன்கிட்ட வந்து சரியாக வாழ முடியாமல் அதுக்கப்புறம் இன்னொருத்தனோட வந்து குறுக்கும். அவன் வந்து பார்த்தோம்னா இந்த பொண்ணை வந்து ரொம்ப அடித்து துன்புறுத்தக்கூடிய வகையில் வந்து இருப்பான். ஸோ அவன்கிட்டருந்து தப்பிச்சு தான் அங்கே வந்து நின்றுட்டு இருந்திருக்கும். அப்போ தான் இந்த நண்பர்கள், இவரும் இவரோட நண்பர்களும் வந்து பார்த்தோன்னா கூட்டிகிட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இவங்க கிளம்புறாங்க. அவங்க பர்பஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது அந்த பொண்ணு வந்து கேட்குது, என்னை உங்களோட டவுனுக்கே கூப்பிட்டு போயிடுறீங்களா, சென்னைக்கே கூப்பிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அதாவது மெட்ராஸ் அந்த சமயத்தில். ஸோ மெட்ராஸ்க்கே கூப்பிட்டு போயிடுங்களா அப்படிங்கிறது. இவரும் வந்து சரி ஓகே, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த திங்கக்கிழமை வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துலேயே வந்து அவரோட நண்பர் வந்து அமெரிக்கா போயிடுறாரு. இவர் வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த இடத்துக்கு மறுபடியும் போகிறார். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி போயிட்டு அந்த பாரில் பீர் குடிச்சிட்டு அப்படி பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு அங்கே இல்லை. ஸோ அந்த பொண்ணு நின்ன இடத்துலேருந்து வெறுமையாக அந்த கடலை பார்த்துட்ருக்காரு அப்படின்றது தான் அந்த கதை. ஸோ இதான் வந்து கதை சுருக்கம். ஓகே. ஸோ அப்போ இதில் வந்துட்டு என்ன மாதிரியான, அதாவது யூபிஎஸ்சி ஆஸ்பெக்டில் இந்திய குடிமைப்பணித் தேர்வு சம்மந்தமாக அதோட அணுகுமுறையில் என்னென்ன அழகியல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கதையமைப்பில் எவ்வாறு கையாண்டிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, மெட்டாஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு உத்தியை வந்து கையாண்டிருப்பார். ஸோ மெட்டாஃபிக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு கதை எழுதும் பொழுது அந்த கதையோட எழுத்தாளர் அந்த கதையில் வரக்கூடிய ஒரு கதை மாந்திராவோ கதாபாத்திரமாகவோ மாறி இருக்கிறது தான் அந்த மெட்டாஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த எங்கோ யாரோ யாருக்காகவோ சிறுகதையில் இதே மாதிரி மெட்டாஃபிக்ஷன் பற்றி வந்து கையாண்டிருப்பார். தட் மீன்ஸ் என்னன்னா, நானும் நண்பரும் எனது நண்பரும் அப்படின்ற மாதிரி தான் கதை ஆரம்பிச்சிருக்கும். இவர் வந்து நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதாவது ஜெயகாந்தன் அப்படின்றவர் நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவர் வந்து அந்த கதையை அப்படியே சொல்கிற மாதிரியான ஒரு போக்கில் வந்து வடிவமைச்சிருப்பார். இந்த குறிப்பிடும் சிறுகதை தொகுப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு மாதிரியான உத்தியை கையாண்டிருப்பார். அதில் வந்து இது வந்து பார்த்தோம்னா ஒரு மெட்டாஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தி. ஸோ இவரும் வந்து ஒரு கதாபாத்திரம் தான் அந்த கதையில். அதே மாதிரி இவருடைய பெயரை வந்துட்டு தானே சொல்லியிருக்க மாட்டார். நண்பரை வந்து இந்த மாதிரி என்னை கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதாவது எப்படின்னா, என்னை வந்துட்டு முதல் 2 எழுத்துக்களின் சுருக்கங்களை வச்சு கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ முதல் 2 எழுத்து ஐ மீன் பெயர்களின் முதல் 2 எழுத்துக்கள் சுருக்கம் அப்படின்னா ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் அப்படின்றத ஜேகே அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 எழுத்தை கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது வந்து ஒரு குறிப்பு. 2வது அவருடைய அந்த பெண் வந்து உங்கள் ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு ஐ மீன் இவங்க கேட்பாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து நெல்லிக்குப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ ஜெயகாந்தன் வந்து என்ன சொல்லுவார்னா, என்னோட ஊர் தான் நெல்லிக்குப்பம், ஆனால் இது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லியிருப்பார். தட் மீன்ஸ் என்னன்னா, அவருடைய ஜெயகாந்தனுடைய சொந்த ஊரும் வந்து பார்த்தோம்னா நெல்லிக்குப்பம் அப்படின்றது வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த பொண்ணு வந்து கேட்பாங்க, அதாவது கதையில் வந்து அந்த பொண்ணு வந்து கேட்பாங்க இவர்கிட்ட, அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மனைவி ஒரு ஆண் ஒருத்தர் ஒரு ஆண் 2 பெண் பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லுவார். ஸோ நிஜத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா ஜெயகாந்தனுக்கு வந்து ஒரு ஆண் 2 பெண் குழந்தைகள் தான். ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னா குறிப்பாக வந்து உணர்த்தியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு வகையான ஒரு யுக்தி. இது எப்படின்னா, படத்தில் வந்துட்டு டேரக்டரோ அல்லது வந்துட்டு வேறு பாடலாசிரியரோ அல்லது வேறு ப்ரொடியூசரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கெஸ்ட் லெக்சர் மாதிரி கெஸ்ட் ஆக்டர் மாதிரி வந்துட்டு போவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போகிறது தான் ஒரு விஷயம். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா, இந்த பாண்டிச்சேரி அப்படின்ற அந்த ஒரு சூழலில், பாண்டிச்சேரியுடைய சூழலில் தான் இது எல்லாமே இந்த கதைக்களம் அப்படின்றதே இருக்கும். ஸோ சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு, அங்கே பாரில் வந்து பீர் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கள்ளு கடையில் கல் வந்து சாப்பிட்டுட்டு டாடி ஓகேவா, அதை சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் வந்து கதையமைப்பு அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, பாண்டிச்சேரியோட இருக்கக்கூடிய அந்த மல்டி கலாச்சாரம் அப்படின்றத வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் கல்ச்சர் அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார். அதே சமயம் வந்து பார்த்தோம்னா, சில முரண்பாட்டு யுக்திகளையும் கையாண்டிருப்பார். அதாவது முரண்பாட்டு யுக்திகள் அப்படின்ற போது, அதாவது எப்படின்னா, ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, ஒரு படித்த ஒரு ஆள். இவர் வந்து ஏன்னா இவருடைய நண்பர் வந்து அமெரிக்காவில் ஒரு 10 வருஷம் இருந்திருப்பார். 30லேருந்து 40 வயசு வரைக்கும் அமெரிக்காவில் இருந்திருப்பார். இப்போ வெக்கேஷனுக்கு தான் அவர் வந்திருப்பார். ஸோ அந்த படித்த ஒரு மனிதர், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா படிக்காத ஒரு பொண்ணு. ஓகேவா? அந்த அபலை பெண் அப்படின்றது கமலா அப்படின்ற மாதிரி அவங்க பேரை சொல்லிக்கிறாங்க. கதையில் வந்து பார்த்தோம்னா, அந்த பெண்ணோட பேர் வந்து பார்த்தோம்னா கமலா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த படித்த ஒரு நபர், படிக்காத பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும் முரண்பாடு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஏழை, பணக்காரன் அப்படின்றத காட்டியிருப்பார். ஸோ ஏழைகளோட வாழ்வு அப்படின்றது அந்த பொண்ணுக்கு எடுத்துக்காட்டாகும். பணக்காரர் வாழ்வுன்றது இதுக்கு இவருடைய நண்பர். ஓகேவா? ஸோ அதாவும் வந்து காட்டியிருப்பாங்க. அதே சமயம் வந்து பார்த்தோன்னா, மேல்நாட்டு கலாச்சாரம், பாரு அப்படின்ற அந்த இதை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் கல்ச்சராக இருக்கக்கூடிய அந்த டாடி ஷாப்பு எப்படி இருக்குது அப்படின்றதையும் அழகாக நரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜேகே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடையில் பாரில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டியிருப்பார். அப்புறம் இதையும் காட்டியிருப்பார். அதாவது டாடி ஷாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, வெள்ளைக்காரங்களுக்கும் கருப்பர்களுக்கும் வந்து அமெரிக்காவில் வந்து எப்படி நிறவெறி இருக்குது, வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு காட்டியிருப்பார். அதாவது நண்பர் வந்துட்டு அமெரிக்காவில் வந்து இருக்கும்போது அவருக்கு நடந்த ஒரு சூழ்நிலையை, ஒரு நிகழ்வை வந்துட்டு ஜேகே கூட பகிர்ந்துக்குவார். அந்த சமயத்தில் வந்து அந்த கருப்பின வேறுபாடு அப்படின்றது இருக்கும். கருப்பர் வெள்ளையர்கள் வேறுபாடு அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து காட்டியிருப்பார். ஸோ அதே மாதிரி எப்படி வந்து அங்கே ஒரு வேறுபாடுகள் இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோம்னா அந்த வர்க்க வேறுபாடு அப்படின்றது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வர்க்க வேறுபாடுகள் அப்படின்றது இருக்கும். ஏழை பணக்காரன் அப்படின்றது வந்து இருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம அந்த இதிலேருந்தே புரிஞ்சுக்கலாம். அதாவது இவங்க காரில் போவாங்க. பக்கத்துலேயே ஒருத்தர் ரிக்ஷாவில் வந்து பார்த்தோன்னா சைடு வாங்கிட்டு போவார். இவங்க வந்து பீர் ஷாப்பில் இருப்பாங்க, பாரில் இருப்பாங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இதுலேயும் இருப்பாங்க, கல்லு கடையிலையும் வந்து இருப்பாங்க. அப்படின்ற அந்த ஒரு முரண்பாட்டான விஷயங்கள் எல்லாம் காட்டியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கனோட லைஃபு, அதுக்கப்புறம் இந்தியனோட லைஃப். அமெரிக்காவில் இவரோட நண்பர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நிறைய பேத்து கூட சகஜமாக பழகிக்கிட்டு அந்த மாதிரி வந்து இருந்துகிட்ருப்பார். இங்கே வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் ஜேகே வந்து இருப்பார். அதாவது அமெரிக்காவில் இவர் போயிட்டு கல்யாணம் ஆகாமல் எல்லா பெண்கள் கூடயும் அதிகமாக பழகிட்டு இருப்பார் இவரோட நண்பர். இந்தியாவில் பார்த்தோம்னா ஜேகே வந்து அவருடைய மனைவி கூட ஃபேமிலியோடு வசித்து வரக்கூடிய அந்த கலாச்சாரமும் வந்து இருக்கும். ஆனால் 2 பேருமே நண்பர்கள் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. வேறுபாடு, அந்த கலாச்சார வேறுபாடு அப்படின்றத வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நெரேஷன் ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கதையை வந்துட்டு வாசகர்களுக்கு வந்து நம்ம படைக்கும் பொழுது, அது எந்த வகையில் அந்த கதை ஒரு முழுமை பெறுது, கதை கருவோடு இருக்குது அப்படின்றது வாசகர்களிடையே வந்து
படிக்கிறத தூண்டும், ஒரு ஆர்வத்த தூண்டும், ஒரு ரசனைய வந்து பார்த்தோன்னா உருவாக்கும். அந்த வகையில வந்து ஜெயகாந்தன் வெற்றி பெற்றார் அப்படின்ற மாரி சொல்லலாம். வெற்றி இல்ல, பல மடங்கு வெற்றி பெற்றார் அப்படின்ற மாரியே சொல்லலாம். ஸோ அவருடைய எழுத்துலக சாதனைகளுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு அ ஒரு ஒரு கதைய வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ட வந்து எடுத்துக்கிட்டு, அந்த பாயிண்ட்ட அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல அத வந்து ஒரு வசீகரமாக வாசகர்களுடைய சிந்தனையை கவரக்கூடிய அளவுக்கு இவருடைய எழுத்துக்கள்லாம் இருக்குன்றதுக்கு இந்த ஒரு இது எடுத்துக்காட்டு. இது சாதாரணமா பார்த்தோம்னா 2 பேர் பீர் குடிக்க போறாங்க, ஒரு பொண்ணோட போறாங்க. மறுபடியும் குடிச்சிட்டு அந்த பொண்ண பார்த்து திரும்பி வந்துடுறாங்க. அவ்வளோதான் கதை. ஆனா, இத வந்து எப்படி அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் வந்து காட்டியிருக்காங்க அப்படின்றது தான் இதில இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாராம்சம். அதே மாரி பார்த்தோம்னா, ஆ இந்த நிறவெறித்தன்மை அப்படின்றதையும் ஒரு வந்து சுட்டி காட்டியிருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். அது எப்படி வந்து அமெரிக்காவுல ஒரு ஒரு குழந்தை இருக்கும். அந்த இவர் நடந்து போயிட்டுருப்பார். அவரோட ஜேகேவோட நண்பர் அமெரிக்காவுல இருக்கும்போது, சிகாகோ நகர்ல இருக்கும்போது நடந்து போயிட்டுருக்கும்போது, ஒரு குழந்தை கூப்பிடும். இவரு குழந்தை குள்ளமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவரு மண்டி போட்டு உட்காருவாரு. அது இவரோட முகத்துல வந்து அது காரி துப்பிட்டு போயிடும். ஆனா, அவங்க கூட இருக்கக்கூடிய அவங்க அம்மா, அந்த குழந்தையோட அம்மா வந்து இத வந்து கண்டிக்க மாட்டாங்க. இந்த குழந்தைய வந்து கண்டிக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? அந்த அளவுக்கு வந்து ஒரு நிறவெறி அப்படின்றது அவங்களுக்குள்ள வந்து இருக்கு அப்படின்றதையும் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா, ஒரு மெட்டா ஃபிக்ஷன் அடிப்படையில ஒரு தன்னையும் ஒரு கதாபாத்திரமா சித்தரிச்சு, ரொம்ப தன்னுடைய பெயரையே குறிப்பா வந்து உணர்த்தி, அதே மாரி இந்த முரண்பாடான கலாச்சாரங்கள வந்துட்டு ஒரே கதையில வந்து கொண்டு வந்து இந்த "எங்கோ யாரோ யாருக்காகவோ" அப்படின்ற அந்த கதையில வந்து வச்சிருப்பாரு. ஸோ அந்த அழகியல் தன்மை அப்படின்றது ஜெயகாந்தனுக்கு ஜெயகாந்தனுக்கு ஒரு ஒரு பெருமை சேர்க்கிறதா அமையும். அதே மாரி வாசகர்கள் மத்தியில அந்த கதைய படிச்சு முடிச்சுட்டு பார்க்கும்பொழுது, நமக்கு எப்படியோ அவங்க ஏதோ அந்த 2 நண்பர்கள் கூடயே நம்ம ட்ராவல் பண்ண மாரி இருக்கும். இடையில கூட வந்து பார்த்தோன்னா, ஆ இவரு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் 3 பேரும் ஒரு வரப்புல நடந்து போயிட்டுருக்கும்போது, ராமர், லட்சுமணன், சீதை வந்து நடக்கிற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு விஷயத்தையும் வந்து புகுத்தியிருப்பாரு. ஸோ அது மூலியமாவே ஒரு ஒரு நாத்திகவாதி அப்படின்றதே நமக்கு தெரிய வந்துரும். ஸோ அவருடைய அடிப்படை கொள்கை, கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்றது வெளிப்படும். ஓகே. ஸோ இந்த மாரியான நிறைய அழகியல் புனைஞ்ச, அழகு மிகுந்த கதைகள் தான் இந்த குறிப்பீடும் சிறுகதைகளோட தொகுப்பு. மறுபடியும் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி. தேங்க் யூ.